அடிக்கிற வெயிலுக்கு மொட்டை மாடியிலையும் வீட்டுக்குள்ளேயும் பயங்கர ஹீட்டாக இருக்குது. இது எப்படி ரெடியூஸ் பண்ணுறது, இந்த வெயில் காலத்தை எப்படி கடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த வீடியோ பாருங்கள். உங்கள் மொட்டை மாடியில் விழுற சன்லைட்டை நீங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, ஒன்று நீங்கள் கூலிங் டைல் போட்டிருக்கணும். இப்படி கூலிங் டைல் போடல அப்படின்னா ஏதாவது ஒரு இப்போதைக்கு ஒரு டெம்பரரியாக கடையில் போயிட்டு இது மாதிரி மேலே வந்து ஹீட்டு குறைக்கிறத பெயிண்ட் வாங்கி அடிச்சு விடுங்க. அது வந்து ஒரு 6 மந்த் நிற்கும். ஒரு 6 இயர்ஸ் 7 இயர்ஸ் நிற்கிறதுலாம் டேம் ப்ரூஃப் கோட் இருக்குது. அது காஸ்ட் அதிகமாக இருக்கும். பட் டெம்பரரியாக நீங்கள் வந்து ஒரு 6 மந்த் கட்டிக்கலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜன்னல்லேருந்து காற்று உள்ளே வருது. பட் அது எங்கே வெளியே போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜன்னல் வழியே வெளியே போகிறதுக்கான ஆப்ஷன் இருக்காது. ஏன் அப்படின்னா, ஜன்னல்லேருந்து வர காற்று அப்படி மேலே ஏறி சீலிங்கில் தான் சுற்றிட்டு இருக்கும். அது வந்து உங்களுக்கு பயங்கர ஹீட்டாக இருக்கும். ஸோ அதில் ஒரு எக்ஸிட் ஃபேன் ஒன்று கொடுத்துட்டிங்க அப்படின்னா, சீலிங் ஹைட்லேயே ஒரு எக்ஸிட் ஃபேன் ஒன்று கொடுத்துட்டிங்க அப்படின்னா, இதுலேருந்து காற்று உள்ளே வந்து வெளியில் போகும். ஸோ இந்த சர்க்குலேஷன் நடக்கும்போது உங்களுக்கு வந்து ஹீட் வந்து பயங்கரமாக ரெடியூஸ் ஆகும். பட் ஆனால் மேலே பீம் இருக்கும். சம்டைம்ஸ் அது பீம்லேருந்து கொஞ்சம் கீழே இறக்கி கூட நீங்கள் போடலாம். அது விஷயம் இல்லை. நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, வீட்டுக்குள்ளே ஒரு ஃபால்ஸ் சீலிங் மாதிரி பண்ணலாம். அது லோ காஸ்ட்டில் இருக்கிறதுலே லோ காஸ்ட் பட்ஜெட்டில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய காஸ்ட் செலவாகாது. உங்களுக்கு எங்கே தேவையோ, பெட்ரூமில் மட்டும் தேவையோ இல்லை ஹாலில் மட்டும் தேவையோ, எங்கே தேவையோ அதை மட்டும் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஏரியா வந்து கொஞ்சம் ஹீட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, உங்கள் வீட்டோட விண்டோ வந்து எப்பவுமே க்ளோஸில் வைக்காதீங்க. எப்பவுமே ஓப்பனில் வச்சிங்க அப்படின்னா ஏர் சர்க்குலேஷன் உள்ளே போயிட்டு வெளியே வரும். நீங்கள் வந்து நிழலுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எப்பவுமே க்ளோஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா அது எப்பவுமே வந்து ஹீட்டை இன்னும் உள்ளே இருக்க ஹீட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் என்னால் பண்ண முடியாதுப்பா, இது பண்ணால் என் பட்ஜெட் பயங்கரமாக டெவலப் ஆகும் அப்படின்னா, இப்போதைக்கு ஒரு 6 மாதத்துக்கு ஒரு காலையில் ஒரு டைம், மதியம் ஒரு டைம், ஈவினிங் ஒரு டைம் வந்து மொட்டை மாடியை வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடுங்க. தண்ணி வச்சு ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடுங்க. அது கொஞ்சம் ஹீட்டை ரெடியூஸ் பண்ணும். ஸோ இந்த சம்மரில் இந்த 3 பாயிண்ட்டை கண்டிப்பாக மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.